மண் சட்டியில் வெண்டைக்காய் வெங்காய குழம்பு என் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். அடுத்து 4 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குவோம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து அது நல்லா நூலெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கணும். அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அதோட ஒரு 10 பல் பூண்டையும் நம்ம சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கிடணும். அதை வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் சேர்த்துட்டு அதோட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்தோன்னே நம்ம அதெல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தேவையான தண்ணி சேர்த்து மூடி வச்சிடணும். அடுத்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதை விழுது மாதிரி அரைச்சி அதை நல்லா கொதிக்கும் போது அதை நம்ம ஊற்றிட்டு இறக்கணும்னா என்னோடய ஸ்டைலில் சூப்பரான வெண்டைக்காய் வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.